மருத்துவரிடத்துல போவது தவறல்ல பிரியமானவர்களே. மருத்துவரிடத்துல போவதற்கு முன்பாக மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரிடத்துல போங்க. ஆமென் சொல்லுங்களேன். வழக்கறிஞர்கிட்ட போவது தவறல்ல பிரியமானவர்களே. வழக்கறிஞர் இடத்துல போவதற்கு முன்பாக நியாயமாய் நீதி செய்கிற ஒரு இடத்துல போய், ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பலன். He might guide you to the right person or he might ask you to wait. வெயிட்னாலே சில நேரம் முடிஞ்சு போயிடும். அதான் சொல்றேன், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள், உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள், ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பீர்கள். ஆமென். அதனால உங்கள் வழிகளில் எல்லாம் trust him and wait upon him. Lord, what should I do? Lord, what should I do? சின்னதோ பெருசோ, பெரிய யுத்தம் கர்த்தர்ட்ட பண்ண, சின்னதை நானே பார்த்துட்டேன். சின்னதோ பெருசோ, பலம் இருக்கோ பலவீனமா இருக்கணும், எனக்கு உதவி செய்வது உமக்கு. ஆமென் சொல்லுங்க. இந்த 2 நாளாகமம் 16 நீங்கள் கவனித்து பார்த்தால், அனனியாவை அனுப்புகிறார் கர்த்தர். 7வது வசனத்திலிருந்து வாசிக்கிறேன். அக்காலத்திலே ஞான திருஷ்டிக்காரனாகிய அனனியா யூதாவின் ராஜாவாகிய ஆசாவினிடத்தில் வந்து அவனை நோக்கி, நீர் உம்முடைய தேவனாகிய கர்த்தரை சார்ந்து கொள்ளாமல் சீரியாவின் ராஜாவை சார்ந்து கொண்டபடினால் சீரியா ராஜாவின் இராணுவம் உமது கைக்கு தப்பி போயிற்று. 8வது வசனம், மிகவும் ஏராளமான ரதங்களும் குதிரை வீரரும் உள்ள எத்தியோப்பியரும் லூபியரும் மகா சேனையுமாய் இருந்தார்கள் அல்லவா? நீ கர்த்தரை சார்ந்து கொண்ட போதோவெனில் அவர்களை உமது கையில் ஒப்பு கொடுத்தாரே. அந்த மகாபெரிய சேனை உம்மை எதிர்த்து வரும் பொழுது நீ கர்த்தரை சார்ந்து கொண்டதுனால கர்த்தர் அந்த பெரிய சேனையை ஒப்பு கொடுத்தாரே. நீர் இப்பொழுது இந்த இஸ்ரவேலை நீர் எதிர்க்க வேண்டும், நீர் கர்த்தரை சாராமல் சீரியாவை சார்ந்து போய்விட்டீரே. 9வது வசனத்தில் சொல்றார் பாருங்க, தம்மை பற்றிய உத்தம இருதயத்தோடு இருக்கிறவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. நல்லா தட்டி தேவனை மகிமைப்படுத்துங்க. அது சொல்றார் பாருங்க, தம்மை பற்றிய உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும். நான் சொல்லுவேன், மவுண்ட் சயன் சபையில இந்த மிட்வீக் சர்வீஸ்ல பார்க்கிறவர்கள் பங்கெடுக்கிற ஒவ்வொரு உள்ளத்தையும் வகை தேடும்படி கர்த்தருடைய கண்கள் உலாவிக் கொண்டிருக்கிறது. God might even test your patience. Test your patience. Will he at any cost wait upon me? இவன் என்ன ஆனாலும் கர்த்தருக்கே காத்திருப்பானா, இல்ல கொஞ்ச நாள் காத்திருந்து பாப்பான்னு காத்திருக்கானா? ஆமென் சொல்ல உங்களுக்கு விளங்குதா? என்ன வந்தாலும் எனக்கு நன்மைன்னு ஒண்ணு வந்தா அவர் கையில இருந்தா வரணும். இவன் செஞ்சான், அவன் செஞ்சான், இவன் தூக்கி விட்டான், அவன் தூக்கி விட்டான்ற ஒரு பேர்லாம் நான் கொடுக்க மாட்டேன். ஏன்னா அவர் தூக்கி விட்டா. ஆண்டவர் சின்சியரா தம்மை பற்றிய உத்தம இருதயமோடு இருக்கிறவர்களுக்கு என்ன தேடுறீங்க? ஆண்டவரே, I want to show my power. தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறதா சொல்லிட்டு அனனியா சொல்ற, இந்த விஷயத்தில் மதி இல்லாதவராய் இருந்தீர், ஆகையால் இது முதற்கொண்டு உமக்கு யுத்தங்கள் நேரிடும் என்று. You acted, you have done foolishly. ஆசா, முட்டாளா இருந்துட்ட. 10 லட்சம் பேர் வந்த எத்தியோப்பியருக்கு சார்ந்த உனக்கு இந்த இஸ்ரவேல் உன்னை எதிர்த்து வரும்போது சார தெரியலையே. சார்ந்திருந்தான்னா அப்ப காப்பாத்தினவர் இப்ப லேசா காப்பாத்தி விட்டுற போறவங்க. அவன் அப்ப காப்பாத்தின கர்த்தரை இப்ப நீ விட்டியே ஆசா.
இப்போ விட்டுட்டிய, நீ மதி இல்லாதவனா இருந்தான்னு சொல்லிட்டார். என்ன சொல்லிட்டாரு? You became very foolish. Therefore from now on you shall have wars. யாருங்க காரணம்? யார் காரணம்? ஆசா, நீதான் காரணம். உன் வழிகளில் எல்லாம் பெருசுக்கு மாத்திரமல்ல சிறுசுக்கும் தான். பலம் இருக்கும்போது நீ சார்ந்திருந்திய, இப்போ உனக்கு என்ன பிரச்சனை? 6 லட்சம் பேரை வச்சுட்டு 10 லட்சத்தை சந்திக்கும் போது கூட நீ சார்ந்து தானே இருந்த. இப்ப ஏன் உனக்கு என்ன யோசிக்க வச்சுட்டு இப்படி நானே பார்த்துக்கிறவன், நம்மளே செஞ்சுக்கிறோம், அவங்ககிட்ட ஹெல்ப் கேட்போம், இவங்ககிட்ட அட்வைஸ் பண்ணுவோம், அவங்ககிட்ட. டோன்ட் கோ அண்ட் சீக் கவுன்சில் ஃப்ரம் த அன்காட்லி. The ungodly seek the counsel of the Lord. ஆமென் சொல்லுங்களேன். அன்காட்லின்னா துன்மார்க்கன்னு பைபிள் எழுதியிருக்கு. இங்கிலீஷ் ரொம்ப அழகா இன்டர்பிரேட் பண்ணுது. அன்காட்லி கவுன்சல். சங்கீதம் 1 எழுதியிருக்குல்ல, சாம் 1 துன்மார்க்கனுடைய ஆலோசனைப்படி நடவாமல் பாவிகளுடைய வழியில் நில்லாம். இங்கிலீஷ்ல பாருங்க எப்படி இருக்குன்னு. Blessed is the man who walks not in the counsel of the ungodly. அப்படின்னா blessed is the man who walks in the counsel of God and the godly. ஆமென் சொல்லுங்களேன். ஆண்டவர் எல்லாம் அவருடைய கருவிகள் வழியாக வருகிற ஆலோசனையை தேடுவது வேறு, ஆண்டவர் அல்லாமல் ஒரு ஆலோசனையை தேடி. நான் சொல்லுகிறேன், தம்மை பற்றிய உத்தம இருதயம் உள்ளவர்களுக்கு தம்முடைய வல்லமையை விளங்க பண்ணும்படி கர்த்தருடைய கண்கள் பூமி எங்கும் உலாவிக் கொண்டிருக்கிறது. ஆமென் சொல்லுங்களேன். ஆமென். 10வது வசனத்தை நீங்கள் கவனித்து பார்த்தா, 10வது வசனம், அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கடும் கோபம் கொண்டு அவனை காவல் அறையில் வைத்த. நீ சொல்றவனை காவலில் பிடிச்சு போட்டு என்ன பிரயோஜனம்? அவன் சொன்னது கர்த்தருடைய வார்த்தை. அவன் சொன்னது கர்த்தருடைய. உனக்கு ஊழியக்காரன் சொன்னா கோபம் வருது. நான் என்னப்பா செய்யறது? நீ செஞ்சது நீ. யூ ஷுட் சீக் த கவுன்சில் ஆஃப் காட் அண்ட் காட்லி. யூ ஆர் சீக்கிங் த கவுன்சில் ஆஃப் த அன்காட்லி and you are angry over the godly. This fellow, this God. Hallelujah. அது நிமித்தம் ஆசா ஞான திருஷ்டிக்காரன் மேல் சினந்து கோபம் கொண்டு அவனை காவலறையில் வைத்தான். இது அல்லாமலும் அக்காலத்திலே ஜனங்களுக்கு சிலரை கொடூரமாய் he got condemned and he lost his control. அடுத்த 11வது வசனம். ஆசாவின் அடுத்த வசனத்துக்கு பேர். ஆசா அரசாண்ட 39ஆம் வருஷத்திலே தன் கால்களில் வியாதி கண்டு அவன் நோவு மிகவும் உக்கிரமாயிருந்தது. அவன் தன் வியாதியிலும் கர்த்தரை அல்ல பரிகாரிகளையே தேடு. பரிகாரியை தேடு. பரிகாரின்னு இங்கிலீஷ்ல சொல்லுங்க டாக்டர், பிசிஷியன். இட்ஸ் நாட் ராங் டு கோ டு டாக்டர், பட் யூ நீட் டு ஃபர்ஸ்ட் கோ டு தட் டாக்டர். And he should guide you to go to the right doctor. Amen சொல்லுங்களேன். It's wrong. It's not wrong to go to doctor. It's not wrong to go to advocate. It's not wrong to go to any facility that God has availed. But first you should learn to go to God and have his counsel. அவன் அட்வொகேட்டை போகிறேன், ஆண்டவர்கிட்ட போங்க. ஆண்டவர் சொல்லுவார், அப்பா வேணாம்ப்பா, இது நான் உனக்காக வழக்காடி, நான் உனக்காக நீதியை வெளிச்சத்தை போலவும் நியாயத்தை பட்ட பகல் போலும் விளங்க பண்ணுவோம். டாக்டர்கிட்ட போகிறேன், இந்த டாக்டர்கிட்ட போ, அந்த டாக்டர்கிட்ட போ. God will teach you. Maybe he would say, கொஞ்சம் வெயிட் பண்ணு, நீ போகிறதுக்கு முன்னாடி கொஞ்சம் வெயிட் பண்ணு. வெயிட் பண்ணாலே முடிஞ்சு போயிடும். என் மனைவி இன்னைக்கு காலையில் ஒரு வீட்டுக்கு போயிருந்தா, அந்த வீட்டை சந்திக்க
அப்போ அவங்க வந்து, நான் அந்த குடும்பத்தை அமெரிக்காவில் சந்தித்தேன் முதல் முறையாக. சந்தித்த பொழுது அவங்க அந்த ஐயா சொன்ன சாட்சியை நான் சொல்லுகிறேன். அவருடைய கால்களை ஆம்பியூட்டேட் பண்ணுவதற்காக மருத்துவர்கள் நியமித்து வைத்திருந்தாங்க. இந்த காலை வெட்டினா தான் அவர் பிழைப்பாருன்றக்காக. இந்த காலை ஆம்பியூட்டேட் பண்ணுறதுக்கு எவ்வளோ? $23,000 நியமிக்கப்பட்டிருந்தாங்க. ஒரு கூட்டத்தில், நான் பேசின கூட்டத்தில், சிக்காகோவில் வந்து அந்த கூட்டத்தில் பங்கெடுத்து அந்த கூட்டத்தின் முடிவில் வந்து என்னிடத்துல ஜெபிக்க வந்திருக்கிறார்கள். எனக்கு மறந்துச்சு, எனக்கு ஞாபகம் இல்லை, அவங்க சொன்னதை எனக்கு அப்போ நான் அவங்ககிட்ட ஜெபிக்காமல் அவங்ககிட்ட கேட்டிருக்கேன், இன்னைக்கு என்ன பிரசங்கம் பண்ணேன்னு கேட்டேன். அப்படித்தான் என்னுடைய வழக்கம். ஆராதித்து ஜெபித்து முடித்து ஆசீர்வதித்த பிற்பாடு திரும்பியும் வந்து அவிசுவாசமாய் ஜெபிப்பதில் எனக்கு பெரிய ஈடுபாடு இல்லை. அவ்வளோ நேரம் ஜெபித்த ஜெபத்துக்கு பதில் இல்லை, இப்போ வந்து ஜெபிக்கிறதுக்கா? ஆனால் அவங்க வந்திருக்காங்க என் காலில், இந்த மாதிரி இது முக்கியமான கண்டிஷன். நான் இவர்களிடத்துல ஜெபிக்காமல் என்ன கேட்குறேன்? நான் என்ன பிரசங்கம் பண்ணேன்னு கேட்டிருக்கேன். ஹலோ, இங்கே மாத்திரம் இல்லை, போகிற இடம் எல்லா இடமும் இதே தான். என்ன பிரசங்கம் பண்ணேன்னு கேட்டால் அவங்க விசுவாசத்தை பற்றின்னு சொல்லியிருக்காங்க. நான் சொல்லியிருக்கேன், நீங்கள் விசுவாசத்தோட ஸ்தோத்திரம் பண்ணிட்டே போங்க, உங்கள் காலை ஆம்பியூட்டேட் பண்ணவே மாட்டாங்கன்னு சொல்லி. அவங்க திரும்ப இந்தியா வந்து இத்தனை காலம் ஆரோக்கியமாக இருக்கிறார்கள், அவர்கள் கால் சுகமாகிவிட்டது. That is the counsel of the godly. Amen. மருத்துவரிடத்தில் போவது தவறல்ல பிரியமானவர்களே. மருத்துவரிடத்தில் போவதற்கு முன்பாக மருத்துவருக்கெல்லாம் மருத்துவரிடத்தில் போங்க. ஆமென் சொல்லுங்களேன். வழக்கறிஞர்கிட்ட போவது தவறல்ல பிரியமானவர்களே. வழக்கறிஞர் இடத்துல போவதற்கு முன்பாக நியாயமாய் நீதி செய்கிற இடத்துல போய், ஆண்டவரை நான் என்ன செய்ய வேண்டும் என்று கேட்ட பலன். He might guide you to the right person or he might ask you to wait. வெயிட்னாலே சில நேரம் முடிஞ்சு போயிடும். அதான் சொல்றேன், நீங்கள் கர்த்தருக்கு காத்திருங்கள், உங்கள் இருதயத்தை ஸ்திரப்படுத்துவார். திட மனதாய் இருந்து கர்த்தருக்கே காத்திருங்கள், ஜீவனுள்ளோர் தேசத்திலே கர்த்தருடைய நன்மையை காண்பீர்கள். ஆமென். அதனால உங்கள் வழிகளிலெல்லாம் trust him and wait upon him. Lord, what should I do? Lord, what should I do? சின்னதோ பெருசோ, பெரிய யுத்தம் கர்த்தர்ட்ட பண்ண, சின்னதை நானே பார்த்துக்கிட்டேன். சின்னதோ பெருசோ, பலம் இருக்கோ பலவீனமா இருக்கணும், எனக்கு உதவி செய்வது உமக்கு. ஆமென் சொல்லுங்க.